இப்போது இந்த முன்னாள் நீதிபதிகள் ஒரு கடிதம் அனுப்பினாங்க குடியரசுத் தலைவருக்கு. தேர்தல் முடிவு வெளியாகும் போது மிகப்பெரிய கலவரம் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட மாதிரியான நிகழ்வுகளை இங்கே நடக்கிறதுக்காக மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தொங்கு நாடாளுமன்றம் அமைந்தால் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி ஆட்சி அமைக்க திரும்ப கூப்பணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான அவங்க கடிதம் இருந்தது. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு முன்னாள் நீதிபதிகள் 7 பேர் நீதியெல்லாம் இப்போ பாதி கூட இல்லைங்க. நிதிதான் மீதி எல்லாம் வந்து நிர்ணயிக்குது. அதனால நீதிபதிகள் சொல்றாங்கிறதுக்காக நான் சொல்ல மாட்டேன். ஒரே வழக்கு, ஒரே சட்டம், ஒரே விவாதம், 2 நீதிபதி வர்றாங்க. இப்ப சமீபத்தில் ஒரு வழக்கு, இவர் ஆமான்னா அவர் இல்லைங்கிறாரு, இவர் உண்மைன்னா அது பொய்ங்கிறாரு. எப்படி? நீதிபதிகளும் வானத்திலிருந்து குதித்து வந்த தேவதூதர்கள் அல்ல. அங்க எல்லாமே நியாயமா நடக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அது உண்மை இல்லைன்னு நீங்க காலப்போக்கில் நீங்க ஏதாவது நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. இல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் நீதிபதிகள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான கடிதம், மகாராஷ்டிரா கடிதம் சார். அவர்கள் சொல்வதை நான் பாமரன் சொல்வதற்கு பதில் சொல்றேங்க. படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தாங்கிற மாதிரி இந்த நாட்டில் நடக்கிற எல்லா கிரைமுக்கு பின்னால படித்தவர்களுக்கு பாமரன் இல்லை. அதுல நான் தெளிவா இருக்கேன். கிராமத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் வந்து பொய் சொல்றது இல்லை. ஆனால் யாரெல்லாம் பெரிய பெரிய இடத்துல இருக்குன்னு சொல்றானோ அவன் தான் பொய்யையும் பித்தலாட்டத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். 2014 தொடர்ச்சியாக இந்த பாஜகவுடைய செல்வாக்கு இந்தியாவில் உயர்ந்துக்கிட்டு போறது தான் தேர்தல் முடிவுகளும் அவங்க பெற்ற வாக்கு விழுக்காடு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2014 பாஜக பெற்ற வாக்கு விழுக்காடு 31 விழுக்காடு. 227 தொகுதியில் போட்டிட்டாங்க, 427 தொகுதியில் போட்டிட்டாங்க, 281 தொகுதியில் வின் பண்ணாங்க. அப்போ காங்கிரஸ் உடைய வாக்கு விழுக்காடு 19.31, வெறும் 44 இடங்களை தான் வெற்றி பெற்றாங்க. 2014க்கு பிறகு நடைபெற்ற 2019 தேர்தல் அப்படிங்கிறது மோடி அலை புல்வாமா அப்படிங்கிற மாதிரி பிரதானப்படுத்தி அந்த தேர்தலை பாஜக எதிர்கொண்டாங்க. அதில் அவங்க வாக்கு விழுக்காடு 31 இருந்த வாக்கு விழுக்காடு 37.30 இன்க்ரீஸ் ஆகுது. காங்கிரஸ் உடைய வாக்கு விழுக்காடு 19.31 இருந்து 19 வெறும் 4.6 மட்டும்தான். கணிசமான எண்ணிக்கையில் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு பிறகு நம்ம பாஜக வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு கட்சி வீழ்த்த ஒட்டுமொத்த கட்சி ஒன்று சேர்றாங்க. ஒரு நபர் வீழ்த்துறதுக்காக ஒட்டுமொத்த நபர் ஒன்று சேர்றாங்க. இதற்கு பிறகும் பாஜக வீழ்த்த முடியவில்லை என்றால் பாஜக வீழ்த்தவே முடியாது அப்படின்ற இதுல நம்ம வரலாமா? தேர்தல் முடிவுகள் 264 173 இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தரை வீழ்த்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தான்னு சொன்னீங்க பாருங்க. இங்க திடீர்னு இன்னைக்குதான் இந்தியாவுக்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்டிஏ கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்கு? நீங்க கூட்டணி சொல்றீங்க சார். சார் நீங்க தானே சார் சொன்னீங்க ஒருத்தர் எதிர்க்க எல்லாரும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய 27 பேர் தான். என்டிஏ கூட்டணியில் 38 பேர். என்டிஏ கூட்டணியில் பிரதான கட்சி அதிமுகன்னு ஒன்று இருந்தாங்க. இப்ப அவங்களும் கிடையாது. பிரதான கட்சிங்கிற சொல்றாங்க எதுவும் இல்லையா? நீங்க சொல்றதை நான் எடுத்துக்கிறதா, அமித்ஷாவும் நரேந்திர சொல்றதை ஏத்துக்கிறதா, நட்டா சொல்றதை ஏத்துக்கிறதா? அவங்க கூட்டணி உட்கார்ந்து போட்டோ வருது, இந்த கட்சி தலைவர் இந்த கட்சி தலைவர்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னு. அதனால 38 கட்சி கூட்டணி சேர்ந்திருக்கிற போது அவங்க யாரும் இல்லை, ஒருத்தர் தான் சொன்னீங்கன்னா உங்க கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒன்று. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க வாக்கு சதவீதம் கூடிக்கொண்டே போகிறதுன்னு. வரலாறு எதுக்கு நம்ம படிக்கிறோம்? நான் முதல்ல சொன்னேன், ஹிட்லர் அவனே தன்னை அதிபர்னு சொல்லிக்கல. தேர்தல் நின்று தான் ஜெயிச்சான். 2வது தேர்தல் நின்னா அதை விட அதிகமான வாக்கு சதவீதம் கூடத்தான் ஜெயிச்சான். ஏன் வரலாற்றில் ஹிட்லர் வந்து ஒரு எச்சரிக்கை சின்னம்னு சொல்றாங்க? வாக்கு சதவீதம் கூடுவதாலேயே அல்லது ஆதரவு பெருகுவதாலேயே அல்லது எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாலேயே அதற்காக அவர்களை பாராட்டுவது என்பது புத்திசாலித்தனம் அல்ல. அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருந்தது என்பதுதான் வரலாறுல பதிவு செய்யப்படுவாங்க. சரி, அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாலும் ஹிட்லர் ஒரு தவறான முன்னுதாரணம் என்று இப்ப எப்படி சொல்றார்களோ அதை போல இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி வெற்றியே பெற்றாலும் கூட எதிர்கால அரசியல் வரலாற்றில் இந்தியாவுடைய கருப்பு தினங்களாக இந்த ஆட்சி ஆண்ட காலங்கள் தான் குறிக்கப்படும். ஹிட்லர் ஆட்சியோட மோடி ஆட்சி நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்க. நம்ம ஒப்பிட்டு அதை விட மோசம். சரி, அவனண்டா அதா காலத்துல இவன் சொன்னா, நம்ம பாரதி சொன்னா இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம். அதையெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. அதான் சொல்ற பாருங்க, தேர்தல் அறிவித்ததற்கு பின்னால பிரதான எதிர்கட்சியுடைய வங்கி கணக்கை கூட முடக்குவது ஜனநாயகத்தை காலில் போட்டு விதிக்கிறது இல்லையா? ஹிட்லர் கூட இதை செய்வதற்கு யோசிச்சானே. பக்கத்துல ராஜபக்சே கூட இந்த தைரியம் இல்லையே, முசோலினி கூட நினைக்கலையே. அதை விட மோசமான அணுகுமுறை இல்லையா? இவர்களுக்கு ஆதரவா தானே கெஜ்ரிவால் போன தேர்தலில் இவங்க ஆட்சிக்கு வருவதற்கே காரணமா இருந்தாலும் அவரை தேர்தல் அறிவித்ததற்கு பின்னால முதலமைச்சரை கைது பண்றாங்களே. அப்படி இருந்தால் அதுக்கு என்ன பொருள்? ஆக எதையும் செய்வோம், யாரும் எங்களை கேட்க முடியாது என்கின்ற துரைத்தனம், அந்த தடித்த எண்ணம் அவர்களுக்கு வந்துருச்சு. இவரிடத்திலிருந்து காப்பாற்று இது இவர் நீடித்தால் என்ன ஆகும்?
நீங்க வாக்கு சதவீதம் கூடிச்சு இல்ல, இது திரும்பி அதே உதாரணம் தான் சொல்றேன். அப்படியே கூடிக்கொண்டு வருகிற போது கடந்த காலத்தில் ஹிட்லருக்கோ முசோலினிக்கோ அல்லது பக்கத்தில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ராஜபக்சேக்கோ அவர்கள் எந்த மக்கள் ஆதரித்தார்களோ அந்த மக்களே ஒரு முறை வெகுண்டெழுந்து அவர்களை தாக்குகின்ற இடத்துக்கு வந்தாங்கல்ல, அந்த இடத்திற்கு மக்கள் மத்தியிலிருந்தே புரட்சி வந்தோம்.